Hi friends, இது நம்ம சேனல் ரியோ ஃபேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபத்துக்குள்ள அந்த விளக்கு வந்து மண் விளக்கு பிளெயினாக இல்லாமல் அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் நம்மளாக பண்ணி எப்படி விளக்கேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் பண்ணலான்னு பார்த்தேன். விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஆர்லிக் பெயிண்ட் கேமல் கம்பெனியில் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 2 ப்ரஷ்ஷும் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த விளக்கை வந்து நம்ம வாங்கினோடனே உடனே யூஸ் பண்ணிடாம ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துட்டு இந்த விளக்கு கொஞ்சம் அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. இந்த விளக்கு அதில் போட்ட உடனேயே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எண்ணெய் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளக்கு வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போ இதை லைட்டாக ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு வெயிலில் வைக்காமல் எண்ணெய் காய்ச்சல்லையே கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம இதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த விளக்கு மட்டும், இந்த 5 முகம் இருக்கிற விளக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதை தான் நான் வந்து மிடில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இதை எப்படி பெயிண்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த விளக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கலர் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். பிங்க்கு, டார்க் க்ரீனு, எல்லோ கலர் வாங்கியிருக்கேன், அப்புறம் ரெட்டு வாங்கியிருக்கேன், அப்புறம் கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன். இந்த கோல்டன் கலர் மட்டும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். மற்ற கலர் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம். ப்ரெஷ் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு முதல்ல ப்ரெஷ்ஷை தண்ணியில் நனைச்சிக்குவோம். நனைச்சிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த உள்ள டிசைனை பெயிண்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த ஏரியா பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மேலே உள்ளதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் எடுத்து அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் பிங்க் அடித்தாச்சு. பிங்க் அடித்த உடனே வந்து உங்களுக்கு வந்து அது காஞ்சிடாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம சுற்றி உள்ள அந்த மற்ற ஏரியாஸ்லேயும் நம்ம அடிச்சுட்ருப்போம். அது அதுக்குள்ளேயும் காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பூ டிசைனுக்கு தனியாக கொடுத்துக்கலாம். இப்போ இதை அடித்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்து இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் அடிக்க போகிறேன். இதை நல்லா கையில் எடுத்துகிட்டு இந்த சைடெல்லாம் பார்த்து கரெக்டாக விளக்க இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த பக்கம் அடி. எல்லோ கலர் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது இந்த உள்ளது இந்த மாதிரி சின்னதாக உள்ள ப்ரெஷ் மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இதுதான் அந்த ஷார்ட்டாக அந்த சின்ன சின்ன பூவாக இருக்கிறதுலலாம் டிசைன் பண்ண முடியும். ஸோ இதை வாங்கிட்டேன். இதை வச்சு இந்த உள்ள ஃப்ளார்ஸுக்கு மஸ்ட்டு டிசைன் போட்டுக்குவோம். இந்த மாதிரி தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலரும் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லோவுக்கு பதிலாக நம்ம ஒயிட் கூட போட்டுக்கலாம். எங்கிட்ட எல்லோ இருக்கிறனால நான் இது எல்லோ போட்டிருக்கேன். மேலே வந்து இந்த சுற்றி இந்த அவுட்லைனுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துக்க போகிறோம். இது இடையில உள்ள ஸ்பேஸுக்கும் நம்ம ஏதாவது டிசைன் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சிம்பிளாக இந்த மாதிரியே கொடுத்துக்கிட்டேன். இந்த இதை சுற்றி கோல்டன் கலர்.
இது ஃபுல்லாக கோல்டன் கலர் அடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த கோல்டன் கலரோட நம்ம விட்டுற முடியாது. நம்ம எப்படியும் சந்தனம் குங்குமம் வந்தது வைப்போம்ல, அதே மாதிரி இந்த கோல்டு கலரை சுற்றி நம்ம இதில் ரெட் கலரில் ஏதாவது டிசைன் லைன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்குவோம். போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ரெட் கலர் வச்சு இதில் நீங்கள் சும்மா ஒரு டாட் மாதிரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை லைன் மாதிரி போடுறதுனாலும் போடலாம். நான் இந்த இடம் மட்டும் ஒரு லைன் மாதிரி போடலான்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா விளக்குக்கும் வந்து கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ கலர் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்குமே டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி விளக்கு உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மீஷோவோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் விளக்கு வேணும்னாலும் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். ஓகே, பாய்.